சின்னையா. சின்னையா இந்த வரேன் ஈசு. என்ன ஈசு இது? இந்த காப்பி கடை ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. எல்லாருமே ஜோடி ஜோடியா உட்காந்துக்கிட்டு குசு குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க இப்படிதான் நிறைய லவ்வர்ஸ் எல்லாம் வருவாங்க. ஆ? லவ்வர்ஸோட முக்கியமான மீட்டிங் பாயிண்டே இதுதான். அப்படியா? ஆனா நம்ம லவ் பண்றப்ப இங்க வந்ததே இல்லையே. ம், இல்ல இப்ப நம்ம நிஜமாவே இங்க எதுக்கு வந்திருக்கோம்னு கேட்டேன். நிஜமாவே காஃபி சாப்பிடுறதுக்கு தான். ம்ஹும். இது நம்புற மாதிரி இல்லையே. நீ என் பொண்டாட்டியா இங்க வரலையோன்னு எனக்கு தோணுது. போலீஸ்காரியா தான் இங்க நீ வந்திருக்க, அப்படிதானே? சரிதான். ரொம்ப நாளா ஒரு திருட்டு பைய என்கிட்ட மாட்டாம தப்பிச்சுட்டே இருக்கான். அந்த அயோக்கிய ராஸ்கலை குடிக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். சொல்லுங்க மேடம். 2 காஃபி. ஓகே மேடம். சார் ஒரு நிமிஷம். இந்த போட்டோல இருக்கிறவரை பாத்திருக்கீங்களா? இவரு இங்க வருவாரா? அடிக்கடி வருவார் மேடம். ரெகுலர் கஸ்டமர் தான். ஆஹா, பயவுள்ள இங்க அடிக்கடி வருவானா? தனியா வருவானா இல்ல ஜோடியா வருவானான்னு தெரியலையே. ஐயோ, இங்க இவரு தனியா வருவாரா இல்ல கூட ஏதாவது பொண்ணு வருவாளா? சாரி மேடம், எங்க கஸ்டமரோட பர்சனல் விஷயத்தெல்லாம் நாங்க வேற யார்கிட்டயும் ஷேர் பண்ண கூடாது. நீங்க சொல்ற உண்மை ஒரு பொண்ணோட வாழ்க்கையை சேவ் பண்ணும். சாரி மேடம், நீங்க சொல்றது புரியுது. ஆனா எதுவா இருந்தாலும் நீங்க மேனேஜர் கிட்ட பேசிக்கோங்க. சரி. ஈசு, நீ கதிர் மேல தேவையில்லாம சந்தேகப்படுறியோன்னு எனக்கு தோணுது. என்னையா இல்ல. அப்புறம் ஏன் இதெல்லாம்? அப்புறம் ஏன் அவன் போட்டோவெல்லாம் காமிச்சு விசாரிச்சுக்கிருக்க? சின்னையா, நீங்க கதிரை பத்தி யோசிக்கிறீங்க, ஆனா நான் அபிய பத்தி தான் யோசிக்கிறேன். ஓ, அப்படின்னா நான் அபிமாவை பத்தி யோசிக்கலங்கிறியா? அப்படி இல்ல சின்னையா, நான் கதிரை ஏற்கனவே இங்க ஒரு தடவை பார்த்திருக்கேன். அதனாலதான் இங்க வந்தேன். ஆஹா, நம்ம நினைச்ச மாதிரியே துப்பறியும் புலி திட்டம் போட்டு தான் இங்க வந்திருக்கு. ரைட்டு. இந்த பொண்ணு ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயும் பார்த்தோம், கோவில்லயும் பார்த்தோம், இப்ப இங்கேயும் வந்திருக்கா. ஒருவேளை கதிரோட சுத்துற பொண்ணு இவளா இருக்குமோ? மேடம், யுவர் ஆர்டர். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இருக்காரு, வந்ததும் ஆர்டர் பண்றேன். சரி மேடம், ஓகே மேடம். எண்ணெய் வந்துருச்சு, பொறிக்குள்ள மாட்டுதான்னு பாப்போம். ஆஹா, வந்துட்டாயா வந்துட்டான்.
ப்ரோ நீங்க எங்க இங்க? ஏய், நாங்க இங்க வந்தது இருக்கட்டும், நீ இந்த காப்பி கடைக்கு அடிக்கடி வருவியா? ஆமா ப்ரோ, நான் அடிக்கடி வருவேனே. அண்ணியை கூட மீட் பண்ணிருக்கேனே. ஆல்ரெடி அண்ணியை நான் இங்க பாத்திருக்கேன். அண்ணி, நீங்க இங்க வந்தது எனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் அண்ணி. எதிர்பார்க்கவே இல்லை. இங்க பாருங்க, நீங்க எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்ன சர்ப்ரைஸ்ரா தம்பி? சர்ப்ரைஸ் கொடுக்கறதெல்லாம் வேண்டாம். நீ மட்டும் தான் இங்க தனியா வந்தியா? இல்ல அண்ணி, நான் ஜோடியா தான் வந்தேன். ஜோடியாவா? என்னடா சொல்ற நீயே? ஆமா ப்ரோ, நான் சர்ப்ரைஸ் கொடுப்பேன்னு சொன்னல. அங்க பாருங்க. எங்க? அபிமா, டேய் தம்பி, அபிமாவையும் நீ கூட்டு வந்தியா? ஆமா ப்ரோ, இந்த காஃபி ஷாப்க்கு நான் அடிக்கடி வருவேன். அபி வந்தது இல்லைல்ல, அதான் அபியை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரேன். ஆ. வா வா அபி, உட்காரு. ம், அட உட்காரு அபி. இந்த ராஸ்கல் நாம இங்க வந்தது தெரிஞ்சே அபிய கூட்டிட்டு வந்திருக்கான் போல இருக்கே. அபி, நீ என்ன சாப்பிட்ற? இங்க கோல்ட் காஃபி கேப்பச்சினோ வேற லெவலா இருக்கும். உனக்கு என்ன வேணும்? ம், ம். ம். சின்னையா, ம்? நம்ம போலாம். ஏன் ஈசு, இப்பதானே அபிமாவும் கதிரும் வந்திருக்காங்க. நம்ம எல்லாரும் ஒண்ணா சாப்பிட்டுட்டு அப்படியே ஒண்ணா எல்லாரும் கிளம்பி போவோம். சரி சரி, நம்ம கிளம்பி போவோம். எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. ஆமா, நம்ம என்ன இவங்கள மாதிரியா? வேலை போலாமா? நமக்கு இருக்கு. போலாம் போலாம். அபி தம்பி, நீங்க 2 பேரும் இங்க இருந்து நல்ல பொறுமையா 6 முறை சாப்பிட்டு வாங்க. சரி, வா போலாம். ம். நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவு. எங்க? ஹாய் லாவண்யா. லாவண்யா தானே உங்க பேரு? ம் ஆமா மேடம். நான் போற இடத்துக்குலாம் நீங்களும் வரீங்களே. நான் இருக்கிற இடத்துக்கு நீங்க வரீங்க மேடம். அப்படியும் சொல்லலாம்ல. ஆ. அப்படின்னா நாம கூடிய சீக்கிரத்துல மறுபடியும் மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன்.